சார் அடுத்தது குரு அதிசார பெயர்ச்சியில துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார். சொல்லுங்க. கண்டிப்பா. துலாமை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய நபர்கள். தராசு. தராசு. அவங்க அவங்க வந்து யார் பேர்லையாவது அன்பு வச்சா கூட பேலன்ஸ்டாக தான் வைப்பாங்க. இப்போ மற்ற ராசிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா ஓவரா அன்பை கொட்டுவோம், ஓவரா எதிரியா இருக்கிறது. ஆமா, இவங்க அப்படி கிடையாது. அந்த அந்த நிதானத்தை இழக்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு சந்தோஷமான டூர், ஒரு ஜாலி டூர் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதுவே முதல்ல அமையாது சார். நிறைய பேருக்கு டூர் போடுறதே பிளானை போட்டுக்கிட்டே இருப்போம். நாங்களும் இன்னும் போட்டுட்டே இருக்கேன் நானும். அதுக்கே ஒரு அமைப்பு வேணும். அது இவங்களுக்கு வந்திருக்கு. வெரி குட். ஸோ இவங்க வாழ்க்கையில இவங்களுக்கு நல்ல விஷயம். 11ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டார். இப்ப அது ஒரு சந்தோஷமாயிடும் உங்களுக்கு. ஆமா, பரவாயில்ல, கண்டிப்பா பாஸ் ஆயிடும் அப்படின்ட்டு. ஆமா சார், அவங்களுக்கான பரிகாரம் ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன். சூப்பரான கேள்வி. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்து இந்த ஜோதிட யுகம் சேனலை வந்து நீங்கள் அவ்வளோ அழகாக பிரபலமாக்கி உங்களோட என்னென்ன விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்துட்ருக்கோம் அப்படிங்கிறது உங்களோட கமெண்ட்ஸில் பார்த்து தாங்க நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் என்ன பண்ணலாம், எத்தனை ராசி பலன் பெயர்ச்சிகள்லாம் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒன்றா ஒரு ஜோதிடர்களையும் கூப்பிட்டு உங்களுக்கான விஷயங்களோட பரிகாரத்தோட நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் கொடுத்துருக்கும் போது இந்த பரிகாரம்லாம் நல்லா இருக்குது, அந்த பரிகாரத்தை பார்த்து நாங்கள் செஞ்சு இன்றைக்கி நல்லா இருக்கோம், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸை பார்த்து தான் நாங்கள் ஒரு நிகழ்ச்சியாக உங்களுக்கு கொண்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி அப்படி ஒரு அருமையான ஒரு பதிவுங்க, ரொம்ப ஒரு வித்தியாசமான பதிவு. குரு அதிசார பெயர்ச்சி, அது ஒரு அருமையான பதிவுங்க. பதிவுன்னு சொல்ல முடியல. இந்த குரு அதிசார பெயர்ச்சியில் 12 ராசியும் எப்படி இருக்கும், குரு அதிசார பெயர்ச்சினா என்ன, அது எப்போ வருது அப்படின்னு ஒரு அருமையாக உங்களுக்காக 12 ராசிக்கும் அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு நம்ம வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். உங்களுக்காக உங்கள் 12 ராசிக்காக தாங்க சொல்ல வந்திருக்காரு. எல்லாத்தையும் 12 ராசிக்கும் இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்கும்னு கணிச்சு கொண்டு வந்திருக்காரு. அதனால் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது உங்களுக்கான பதிவு. அவரை சந்திப்போமா? வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள் ஒரு இன்ட்ரோ கொடுங்க சார். கண்டிப்பாக. நம்ம ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் அடியன் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இந்த பயிற்சியில் எல்லாருக்குமே நல்ல செய்திகள் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா நல்ல விஷயமா சொல்ல போகிறோம். வெரி குட். இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அதனால தான் சார் சொன்னேன், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்கன்ட்டோம். ஆனால் அப்பவும் நம்ம நேயர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எல்லா 12 ராசிக்காரங்களும் சொல்கிறது வந்து இந்த ராசியில் பிறக்காதீங்க, இந்த ராசியில் பிறக்காதீங்கன்னு. நம்ம பிறப்பு என்னங்கிறது அவனுக்கு தான் தெரியும். கரெக்ட். அதனுடைய ஒரு சின்ன டீஸ்பூன் மட்டும் தான் நம்ம இப்போ ஜோசியமாக பார்க்க போகிறோம். வெரி குட். என்ன ஏதுங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சார், குரு அதிசார பயிற்சி அப்படின்னா என்ன, அது எப்போ வருது, எப்படி இருக்கு அந்த 12 ராசிக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் சார். கண்டிப்பாக. குரு அதிசார பயிற்சி முதல்ல எப்போ வருதுன்னு சொல்லிடுறேன், அப்புறமா என்னங்கிறத சொல்கிறேன். குரு அதிசார பயிற்சி வந்து திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் அக்டோபர் 31ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார். அது என்ன நடக்கிறது அப்படின்னா, கடகராசியில உச்சஸ்தானத்தில் இருக்கிற குரு சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார், அடுத்த ராசிக்கு. இது வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷன் தான். இது ஷார்ட் டியூரேஷன் போயிட்டு திருப்பி வக்கரகதியில மறுபடியும் கடகராசிக்கு வந்துடுவார். அந்த அதிசாரமா இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் தான். அதாவது அக்டோபர் 31லேருந்து டிசம்பர் 13 வரைக்கும் தான் அதிசாரமா சிம்ம ராசியில இருப்பார். டிசம்பர் 13 அதிசாரத்துல வக்கரம் அடைஞ்சு ஜனவரி 24ஆம் தேதி அன்னைக்கு மறுபடியும் கடகராசிக்குள்ள வந்துடுவார் வக்கரமாவே. ஸோ இப்போ அடுத்தது நம்ம வந்து உங்களுக்கு ஒரு லீடும் கொடுக்குறேன். அடுத்தது நம்ம வந்து குரு வக்ர பயிற்சியும் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா நீங்கள் ஆக்சுவலாக கொடுக்கணும், நான் சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா, இந்த குரு அதிசாரம் அப்படின்னா முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். ஹிந்து தர்மம் வந்து சனாதன தர்மம் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம். சனாதனம்னா என்ன அப்படின்னா,
லாங் ஸ்டாண்டிங், ரொம்ப வருடமா இருக்கிறது. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அடுத்தது வந்து நடிகர் திலகம் செவாலிய சிவாஜி கணேசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அதுக்கப்புறம் உலகநாயகன் கமலஹாசன். இவங்க 4 பேருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 60 வருஷமா தமிழக சினிமாவை, இன்ஃபேக்ட் இந்தியன் சினிமாவே அவங்க கூழ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இந்த லாங் ஸ்டாண்டிங்கா இருக்காங்களே, இதுக்கு பேர் தான் சனாதனம். சனாதனம்னா உடனே வந்து ஏதோ பேசுறதெல்லாம் வேண்டாம், நம்ம அரசியல் போக வேண்டாம், அடுத்தவங்களை பத்தி தப்பா பேச வேண்டாம். ஆனா இந்த சனாதனத்தோட ஸ்பெஷாலிட்டி, அதோட அர்த்தம் நிறைய பேருக்கு தேவைதான் சார். ஆமா, இந்த சனாதனத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இப்பதான் வந்து நாசாவும் இங்கிலீஷ்காரங்களும் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயத்த பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சயின்டிஃபிக்கா சொல்லிட்டாங்க. அந்த சயின்ஸ் தான் இந்த அதிசார பயிற்சி. குரு அதிசாரம் எப்போ ஏற்படும் அப்படின்னா, குரு இருக்கிற இடத்துல, குரு இருக்கிற ராசியிலேருந்து சூரியன் வந்து 5ஆம் ராசி, 6ஆம் ராசி, 7ஆம் ராசி, 8ஆம் ராசி, 9ஆம் ராசி, இந்த 5 ராசிகள்ல சூரியன் டிராவல் பண்ணும்போது, குரு இருக்கிற இடத்துலேருந்து இந்த சூரியன் வந்து இந்த 5 ராசிகள்ல டிராவல் பண்ணும்போது குரு அதிசார பயிற்சி ஏற்படும். அப்போ இப்போ வந்து கடகத்துல இருக்காரு. சூரியன் வந்து 5ஆவது ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு போகும்போது தான், விருச்சிக ராசிக்குள்ள என்ட்ரு ஆகும்போது இந்த அதிசார பயிற்சி துவங்கும். ஸோ விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், அந்த 5 ராசிகளில் 5, 6, 7, 8, 9 இந்த ராசிகளில் டிராவல் பண்ணும்போது குரு அதிசார பயிற்சி நடக்கும். இந்த குரு அதிசார பயிற்சினா சிம்பிள். என்ன அப்படின்னா, நம்ம பூமியிலேருந்து குரு பக்கத்தில் இருப்பார், சூரியன் வந்து லாங் டிஸ்டன்ஸில் இருப்பார். அப்போ பார்க்கறதுக்கு என்ன தோணுன்னா, குரு ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுற மாதிரி தெரியும். ஸோ அந்த குரு ஃபாஸ்ட்டாக, அதாவது அதிக பிரசங்கித்தனமாக போகிற மாதிரி தெரியும், ஆனால் அவர் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணல. நம்மளுடைய பர்செப்ஷன், நம்ம பார்க்குற பார்வை. இப்போது நம்ம வந்து இங்கேருந்து பார்க்குறோம் அப்படின்னா ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லுவோம். அதே ஒரு ஃப்ளைட்டு, மேலே போகிற ஃப்ளைட்டு மெதுவாக போகுது, அது மெதுவாக போகுது, 650 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. அது மாதிரி தான் இந்த குருவும் நம்மளை சூரியனோட ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுறதுக்கு பேர் குரு அதிசார பயிற்சி. அந்த குரு அதிசார பயிற்சி சிம்ம ராசிக்கு போனால் என்னென்ன நல்ல பலன்கள் எல்லாருக்கும் இருக்குங்கிறத இப்போ ஒவ்வொரு ராசியும் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கேள்வி கேட்க போகிறீங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு அதிசாரம்னா என்னன்னு தெரியாது, வக்ரம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அடுத்தது வக்ர பயிற்சியை பற்றி பேசும்போது அடுத்த எபிசோடில் அதை பற்றி பேசலாம். தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லி ஓகே சார், அருமையான ஒரு இன்ட்ரோ சார், இன்ட்ரடியூஸ் நீங்கள் அழகாக அதை உண்மையிலேயே குரு அதிசார பயிற்சி அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது, அது அழகாக நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து தெரிய வச்சிங்க சார். அடுத்தது குரு அதிசார பயிற்சியில் துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார், சொல்லுங்கள். கண்டிப்பாக. துலாமை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய நபர்கள். தராசு அவங்க வந்து யார் பேர்லையாவது அன்பு வச்சா கூட பேலன்ஸ்டாக தான் வைப்பாங்க. இப்போ மற்ற ராசிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓவரா அன்பை கொட்டுவோம், ஓவரா எதிரியா இருக்கிறது. இவங்க அப்படி கிடையாது. அந்த அந்த நிதானத்தை இழக்க மாட்டாங்க. அவங்களுக்கு 11ஆம் இடத்திற்கு குரு வரார். 10ஆம் இடத்துல குரு இருந்ததுனால பதவியை மாற்றி கொடுத்துருப்பார். இடமாற்றம், பதவி மாற்றம், தொழில் மாற்றம், வேலையில் மாற்றம், இவங்களே ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது. இப்போ அவர் வந்து 11ஆம் இடத்துக்கு வர்றார். பொதுவாக 11ஆம் இடத்துக்கு எந்த கிரகம் வந்தாலுமே நல்லது தான் பண்ணும். 11ஆம் இடத்துல சனி உக்காந்தாலும் சரி, புதன் உக்காந்தாலும் சரி, எல்லாருமே கெடுதல் பண்ண மாட்டாங்க. அந்த 11ஆம் இடம்ங்கிறது வந்து ஒரு மரியாதையான ஸ்தானம். அந்த இடத்துக்கு எதிரியான குரு வர்றார். ஸோ அப்போ எதிரி எவ்வளோ நல்லது பண்ணுவார். இவங்களுக்கு வந்து குழந்தைகள் விஷயத்துல நல்ல செய்திகள் வரும். குழந்தை பாக்கியத்தை விட இவங்க இத்தனை நாளே இவங்க பசங்க படிக்காம இருந்தாங்க, நல்லா படிப்பாங்க. இந்த ராசியில பிறந்த குழந்தைகள் படிப்புல நல்ல கெட்டிக்காரத்தனத்தை வெளிப்படுத்துவாங்க. வேலை சம்பந்தமா பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை. லாபமே இல்லாம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார், எனக்கு கடன் தான் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு சார் சொல்றவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இப்போ லாபம் வரக்கூடிய நேரம். ஸோ துலாம் ராசிக்கு ரொம்ப சூப்பரான டைம். ஏன்னா 11ஆம் இடத்துக்கு வராரு. அதே சமயம் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ராசிக்கு 3, 5, 7 ஆகிய இடங்களை பார்க்குறாரு. இளம் வயதினராக இருந்தால் திருமண யோகம் கைகூடும். யங்ஸ்டர்ஸ்க்கு திருமணம் நடக்கும்.
வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். இத்தனை நாளாக சார் என் ஒய்ஃப் கேட்கவே மாட்டேங்க சார், என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறா. மகுடிக்கு மயங்கின பாம்பு மாதிரி அந்த மனைவி வந்து இந்த கணவருடைய சொல்லுக்கு கட்டுப்படுவாங்க. அதே சமயம் நல்ல நண்பர்கள் அமைவார்கள். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், வெரி குட், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் நல்லவங்க அமைவாங்க. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்க வந்து எங்கே கான்டாக்டே இல்லாமல் இருப்பாங்க யாரோடையும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப் நான் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 2-3 நாள் முன்னாடி கூட ஒரு ஸ்பேஸில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ரைவேட் கம்பெனி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ராக்கெட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இத்தனை நாள் கவர்மெண்ட் லான்ச் பண்ணிட்டு இருந்து இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனி. அந்த மாதிரி இவங்களுடைய நண்பர்கள் மூலமாக ஒரு பெரிய வியாபாரத்தை துவக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல நண்பர்கள் அமைவார்கள். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இவங்க ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். உடம்புல வியாதி இருக்குது, உடம்புல சங்கடம் இருக்குது, அந்த சங்கடத்தையெல்லாம் போக்கக்கூடிய வகையில் இருக்குது. சிலருக்கு கடல் கடந்து போகக்கூடிய அமைப்பு வருது. வேலை விஷயமா இருக்கலாம், பிஸ்னஸ் விஷயமா இருக்கலாம். சார் நான் சில பேர் கேட்பாங்க, சார் நான் 62 வயசு, நான் ரிட்டையர் ஆகிட்டேன், நான் எப்படி சார் ஃபாரின் போவேன்? உங்கள் பையனை பார்க்கறதுக்காக, பொண்ணை பார்க்கறதுக்காக, பேரம்பேத்தியை பார்க்கறதுக்கு போகலாம். இல்லை திடீர்னு உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் ஆசை வருது, நான் வந்து எங்கேயாவது ஒரு ஊர் சுற்றி பார்க்கலாமே, நம்ம தமிழ்நாட்டை விட்டே வெளியில் போகலையே, சென்னையில் கோயம்புத்தூரை விட்டு வெளியிலே போகல, இல்லை மதுரையை விட்டு வெளியிலே வரல, திடீர்னு கிளம்புவாங்க 2 பேரும் கிளம்பி அந்த பழனி முருகன் போயிட்டு வர மாதிரி ஒரு டூர், மயிலில் போயிட்டு வர மாதிரி இவங்க வந்து ஒரு ஃப்ளைட்டில் போயிட்டு வருவாங்க. திடீர்னு ஒரு சந்தோஷமான டூர். ஸோ ஒரு ஜாலி டூர் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதுவே முதல்ல அமையாது சார். நிறைய பேர் டூர் போடுறதே பிளானை போட்டுக்கிட்டே இருப்போம். நாங்களும் இன்னும் போட்டுகிட்டே இருக்கேன் நானும். அதுக்கே ஒரு அமைப்பு வேணும். அது இவங்களுக்கு வந்திருக்கு. வெரி குட். ஸோ இவங்க வாழ்க்கையில் இவங்களுக்கு நல்ல விஷயம். 11ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டார். இவங்களுக்கு மரியாதை, இவங்க ஒரு மதிப்பான இடத்துல போய் உட்கார்றதுக்கான நேரம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4, 5 ஆகிய இடங்களில் இருந்த சனி வந்து இவங்களுக்கு வந்து நிறைய அலைச்சலை கொடுத்துருப்பார். இவங்க வந்து எப்படின்னா எல்லாத்தையும் கஷ்டத்தை கூட சந்தோஷமாக ஏற்றுக்கக்கூடிய ஆள். ஸோ அப்பேற்பட்ட ஒரு டைமில் இவங்களுக்கு குரு 11ஆம் இடத்துக்கு வராருன்னா நல்ல பலன்கள். லக்கி மதிப்பு, மரியாதை. இவங்க குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான நேரம். இவங்க இந்த ராசியில பிறந்த குழந்தைகள் படிப்புல கெட்டிக்காரத்தனத்தை வெளிப்படுத்துவாங்க. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ் நிறைய பேர் எழுதுறாங்களே, அந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் எழுதுறதுல கூட அந்த சமயோஜித புத்தி வேணும், இவங்களுக்கு வரும். இவங்க அதில் சக்ஸஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ அது ஒரு சந்தோஷமாயிடும் அவங்களுக்கு. ஆமாம், பரவாயில்ல, கண்டிப்பாக பாஸ் ஆகிடும் அப்படின்ட்டு. ஆமாம் சார், அவங்களுக்கான பரிகாரம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன். சூப்பரான கேள்வி. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மச்சமுனின்னு ஒரு சித்தர். ஆமாம், இந்த 18 சித்தர்ல அவரும் ஒருத்தர். அந்த மச்சமுனி சித்தருடைய ஜீவசமாதி எங்க இருக்குன்னா திருப்பரங்குன்றத்துல இருக்கு. மறுபடியும் இது ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்லிட்டு வரேன், இருந்தாலும் சொல்றேன். சித்தர்களுடைய ஜீவசமாதி இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஐசோலேட்டடா இருக்கும். மக்கள் ஜன நடமாட்டம் கம்மியா இருக்கும். ஏன்னா அதை தேடி கண்டுபிடிக்கணும். 1-2 நம்ம பழனிக்கு போனீங்கன்னா, நான் அடிக்கடி பழனிக்கு போறதுனால சொல்றேன், இந்த புலிப்பாணி சித்தருடைய ஜீவசமாதி அது வழியா தான் நடந்துப்போம். கிட்டத்தட்ட எனக்கே வந்து இப்போ ரீசெண்டா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் அதை கண்டுபிடிச்சேன். இங்கதான் இருக்கா அப்படின்னு தெரியறது இல்ல. ஏன்னா தெரியாது, அது வந்து ஏதோ ஒரு சாதாரண இடம் மாதிரி இருக்கும். ஏன்னா என்னைக்குமே பவர்ஃபுல் இடம் வந்து சிம்பிளா இருக்கும். இந்த ஒன்றும் இல்லாததான் வந்து படாடோபத்தோட இருக்கும். எங்க யாரும் போகாத இடமும் அங்கதான் பவர் ஜாஸ்தி இருக்கும். ஆமா, அதனால அழகா வந்து ஸோ மச்சமுனி சித்தர் திருப்பரங்குன்றத்துல போயிட்டு தியானம் பண்ணுங்க, அவருடைய அருளை வேண்டுங்கள். அவர் மூலமாக சிவனின் அருள் கிடைக்கும். ரொம்ப நன்றி சார், சூப்பரா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. எல்லா 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நல்லா அழகா சொன்னீங்க. இந்த ராசிக்கு சூப்பரா சொல்லிட்டீங்க சார். நிறைய பேருக்கு வந்து இது தெரியாம இருந்தது, நிறைய விஷயங்கள் தெரிய வச்சிங்க சார். நன்றி சார். ரொம்ப சந்தோஷமா. அதாவது இந்த குரு அதிசார பயிற்சியில 12 ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இந்த 12 ராசி நேர்களும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதில் வந்து ஐயா என்னென்ன விஷயங்களை சொன்னாங்க, என்னென்ன பரிகாரங்கள் சொன்னாங்க, என்ன குரு அதிசார பயிற்சினா என்ன அப்படிங்கிறதையும் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்காக தான் இந்த பதிவு எல்லாமே வந்து நாங்கள் பேசுகிறது, ஜோதிடர்களை கூப்பிட்டு உங்களுக்காக பயிற்சியெல்லாம் பேசுகிறது எல்லாமே
உங்களுக்காக தான். நீங்கள் நல்லா இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் பார்த்து இதை ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் சந்தோஷமாக, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களுக்காக தான் இத்தனை பதிவுகளையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இதில் இன்னும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து நம்ம ஐயாவை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நேரில் ஜாதகம் பார்த்துக்கலாம். இல்லை என்னால் நேரில் வர முடியல அப்படின்னா ஆன்லைன்லேயும் பார்க்குறாங்க, ஜாதகத்தை பார்த்துக்கலாம். அவர் சொல்கிறத நீங்கள்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் அமோகமாக வாழ்க்கையில் ஜெயிச்சு எல்லா வளமும் நலமும் பெறலாம். நன்றி. தேங்க்யூ.